20,000 தொழிலாளர்கள் சேர்ந்து 20 வருஷம் உழைச்சு கட்டின இந்த தாஜ்மஹாலை பாக்குறதுக்காக வருஷத்துக்கு 80,000க்கும் அதிகமான மக்கள் வந்துட்டு போறாங்க. இப்படி புகழ்பெற்ற இந்த தாஜ்மஹாலோட உண்மையான பேரு தாஜ்மஹால் இல்லங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதோட உண்மையான பேரு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவோட எண்ட்ல இதோட உண்மையான பேரையும் அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். யமுனை ஆற்றங்கரையில கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட மாளிகை வெறும் கட்டிடமா மட்டும் இல்லாம அப்போ இருந்து இப்போ வரைக்குமே காதலோட அடையாளமாவும் பார்க்கப்படுது. இப்படி ஆற்றோரமா கட்டப்பட்ட கட்டிடத்தோட அஸ்திவாரம் வெறும் மரக்கட்டையால ஆனதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதாங்க நிஜம். இது மட்டும் இல்லாம தாஜ்மஹாலோட கட்டுமான நுணுக்கங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள், தாஜ்மஹாலோட உண்மையான பேர் என்ன, மும்தாஜோட உண்மையான பேர் என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதோட தாஜ்மஹாலை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசு போட்ட சட்டங்கள் என்ன, அங்க இருக்கிற ரகசிய அறைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதை பத்தி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் எப்படி உலக அதிசயமா செலக்ட் ஆச்சு, உலக அதிசயங்களை செலக்ட் பண்ணது யாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திஸ் இஸ் விவேக் டாக்ஸ். நான் உங்கள் விவேக். ஷாஜஹான் மும்தாஜோட வரலாறு தெரிஞ்சுக்காம தாஜ்மஹாலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ஸோ ஃபர்ஸ்டா இதோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. முகலாய மன்னர் ஷாஜஹானுக்கு மொத்தம் 6 மனைவிகள். அதுல 2வது மனைவி தான் மும்தாஜ். இவங்களோட ஒரிஜினல் பேரு அர்ஜுமந்த் பானு பேகம். ஷாஜஹான் மும்தாஜை 14 வயசுலயே பார்த்த உடனே காதல்ல விழுந்து கல்யாணமும் பண்ணிட்டாங்க. அதான் 6 மனைவிகள் இருக்காங்களே, அப்புறம் என்ன மும்தாஜுக்கு மட்டும் ஸ்பெஷலா தாஜ்மஹால்னு கேட்டீங்கன்னா, மும்தாஜை மட்டும்தாங்க ஷாஜஹான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. மற்ற கல்யாணங்கள் எல்லாமே அரசியல் கல்யாணம் தான். அரசியல் கல்யாணம் அப்படின்னா போர் தொடுத்து போற எதிர்நாட்டு மன்னர் அவரோட நாட்டை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட பொண்ணை எதிரி நாட்டு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இப்படிதாங்க ஷாஜஹானோட மற்ற 5 கல்யாணமே இருந்திருக்கு. மும்தாஜ் தன்னோட கடைசி குழந்தையோட பிரசவ வலியின் போதுதான் இறந்திருக்காங்க. இவங்க இறப்புக்கு அப்புறமா தான் ஷாஜஹான் ரொம்பவே பிரம்மாண்டமா, எப்படின்னா அப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு 32 மில்லியனுக்கும் மேல, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தாஜ்மஹால் மாதிரியான ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இந்திய மதிப்புல சுமார் 7,000 இருந்து 8,000 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொல்லப்படுது. இந்த தாஜ்மஹால் ஆனது 1631 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 22 வருஷம் டைம் எடுத்து கட்டியிருக்காங்க. எந்த வருஷத்துல இதை கட்டி முடிச்சாங்க அப்படின்ற உண்மையான தகவல் தெரியலனாலும் 20 இருந்து 22 வருஷங்கிறது உறுதியா நம்பப்படுதுங்க. மும்தாஜ் சொல்லிதான் ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்டியிருக்காரு அப்படின்றதுக்கு அப்போ வாழ்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின நூல் குறிப்பு தான் சாட்சின்னு சொல்றாங்க. நான் இறந்த அப்புறம் எனக்காக நிரந்தரமா இருக்கிற மாதிரி ஒரு கல்லறை கட்டுங்கன்னு மும்தாஜ் கேட்டதுக்காகவே ஷாஜஹான் ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி தாஜ்மஹாலையும் கட்டியிருக்காரு. சோகமான விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு அதிசயத்தை கொடுத்த ஷாஜஹான் தன்னோட மகன் அவுரங்கசீப்னால சிறை பிடிக்கப்பட்டு அவரோட கடைசி காலகட்டத்துல அந்த சிறையிலேயே இறந்தும் போயிட்டாருங்க. இவர் அடைப்பட்ட சிறையோட அறையில தாஜ்மஹாலை பாக்குற மாதிரியான ஒரு ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஜன்னல் வழியா ஷாஜஹான் தாஜ்மஹாலை எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருப்பாராங்க. இன்னைக்கு தாஜ்மஹால் உலக அதிசயமா இருக்குது அப்படின்னா அதுக்கு தாஜ்மஹால்ல வேலை பார்த்த கலைஞர்களோட பங்களிப்புங்கிறது ரொம்பவே முக்கியம். உஸ்தாத் அகமது லாகூரி இவர் தாங்க தாஜ்மஹாலோட சீஃப் ஆர்கிடெக்ட். இவர் தலைமையில 20,000 மேன் பவர் வச்சு 22 வருஷம் உழைப்புல உருவானதுதான் இந்த அதிசயம். இந்த ஆர்கிடெக்ட் தான் செங்கோட்டையும் கட்டியிருக்காரு. மனிதர்கள் மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான யானைகளையுமே தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்டா தாஜ்மஹால்ல நாம பாக்குற அரபு லெட்டரும் அதுல உள்ள பூக்களும் அமானத் கான் அப்படின்ற கலைஞரோட கைவண்ணம் தான். இவர் இத பெயிண்ட் சாயம் மாதிரி எந்த கலருமே யூஸ் பண்ணாம பியட்ரா துரா அப்படின்ற ஒரு மெத்தட்ல ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காரு. வெள்ளை பளிங்கு கற்கள்ல சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டு அதுல சில அரிய வகை கற்களை பதிச்சு பண்றதுக்கு பேரு தான் பியட்ரா துரா. இந்த ஒர்க் பண்றதுக்காகவே உலக நாடுகள்கிட்ட இருந்து பல விலை உயர்ந்த கற்களையும் இம்போர்ட் பண்றாங்க. லாபிஸ் லாசுலி அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட நீல நிற கற்கள், ஜெய்ட்னு சொல்லப்படுற சீனாவில இருந்து கொண்டு வரப்பட்ட பச்சை நிற கற்கள், கிறிஸ்டல் இதுவும் சீனால கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அப்புறம் கேனலியன் அப்படின்னு அரேபியால இருந்து கொண்டு வரப்பட்ட சிவப்பு நிற கற்கள். இந்த மாதிரி பல விலை உயர்ந்த கற்களால பண்ணப்பட்டது தான் இந்த காலிகிராஃபி ஒர்க். தாஜ்மஹால் சன்ரைஸ் அப்போ பிங்க் கலர்லையும், நல்ல வெயில் படுறப்போ பியோர் ஒயிட்லையும், சன்செட் அப்போ எல்லோ கலர்லையும், முக்கியமா ஃபுல் மூன் டைம்ல ப்ளூ கலர்லையும் க்ளோ ஆகிறதுக்கு இந்த கற்களும் ஒரு முக்கியமான காரணம் தான். வெறும் மரக்கட்டைகளை அஸ்திவாரமா போட்டு கட்டப்பட்ட கட்டிடம் இன்னைக்கு உலக அதிசயமா இருக்குது. நம்பவே முடியலல்ல. இப்போ கட்டுற பில்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வருஷத்துல அது எந்த நிலைமையில இருக்குன்னு நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கப்போ ஆற்றங்கரையில கட்டப்பட்ட ஒரு கட்டிடமானது 400 வருஷம் ஆகியும் இன்னும் கெத்தா நிக்குது அப்படின்னா இதோட அஸ்திவாரம் ஒரு முக்கியமான காரணம் தான். தாஜ்மஹால் கட்டுறதுக்காக யமுனை ஆற்றங்கரையில பல அடிகளுக்கு பல குழிகளையும் தோண்டி
அதுல இரும்பு துண்டுகள் கற்கள்னு அந்த மணல் பரப்பை ஒரு ஸ்ட்ராங்கான நிலப்பரப்பா மாத்துறாங்க. அதுக்கு மேல எபோனின்னு சொல்லப்படுற ஒரு வகையான கருங்காலி கட்டைகளை தான் அஸ்திவாரமா போடுறாங்க. பொதுவா மரக்கட்டைகள்னாலே தண்ணி பட அது அழுகி வீணா போயிடும். ஆனா இந்த வகையான மரக்கட்டைகள் எந்த அளவுக்கு ஈரப்பதமா இருக்குதோ அந்த அளவுக்கு இது உறுதித்தன்மையோட இருக்கும்னு சொல்றாங்க. இதனாலதான் தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட்ல இந்த வகையான கருங்காலி கட்டைகளை யூஸ் பண்றாங்க. ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும். ஆனா நம்ம அதை நோக்கி நெருங்கி போக போகதான் அது தண்ணி இல்ல, வெறும் நிலப்பரப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சுருக்கமா சொன்னா நம்ம கண்கள் ஒரு விஷயத்த பார்க்கும், ஆனா மூளை அதை வேற விதமா புரிஞ்சுக்கிடும். தமிழ்ல இதை மாயை அல்லது மாய தோற்றம்னு சொல்லலாம். இந்த மாய தோற்றத்தை தாஜ்மஹால் சில இடங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது தாஜ்மஹாலோட கட்டிட அமைப்பு. தாஜ்மஹாலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல நின்று பாக்குறப்போ அது நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியும் ரொம்பவே பெருசாவும் தெரியும். ஆனா தாஜ்மஹாலை நோக்கி நம்ம உள்ள போக போக தாஜ்மஹால் நம்ம கண்ணுக்கு சிறுசா இருக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட இருந்து இன்னும் அது தூரமா தெரிகிற மாதிரியும் ஒரு இல்யூஷன் உருவாகுதுன்னு சொல்றாங்க. நீங்க யாரும் தாஜ்மஹாலுக்கு போயிருந்து உங்களுக்கு இப்படி தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவதா இங்க நாம பாக்குற அரபு எழுத்துக்கள். இந்த அரபு எழுத்துக்கள் கீழே இருந்து மேல பாக்குறப்போ ஒரே அளவுகள் மாதிரி தான் தெரியும். ஆனா நிஜமா கீழே உள்ள எழுத்துக்கள் சின்னதாகவும் மேல போக போக கொஞ்சம் பெருசாகவும் தான் இது செதுக்கப்பட்டிருக்கு. பாக்குற நம்ம கண்கள் கீழே இருந்து மேல வரைக்குமே ஒரே சமச்சீரா பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளான்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா தாஜ்மஹாலை சுத்தி இருக்கக்கூடிய 4 தூண்கள். இந்த 4 தூண்களுமே 90 டிகிரி, அதாவது செங்குத்தா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா இதோட உண்மை என்னன்னா 4 தூண்களுமே 1.5 டிகிரிக்கு வெளிப்புறமா சாஞ்ச மாதிரி கட்டியிருக்காங்க. பூகம்பம் மாதிரியான இயற்கை பேரிடறப்போ இந்த தூண்கள் சரிஞ்சு தாஜ்மஹால் மேல விழுந்து தாஜ்மஹாலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. 2006 மத்திய அரசு போட்ட ரூல்ஸ் படி தாஜ்மஹால் மேல எந்த ஒரு ஃபிளைட்டோ இல்ல ஹெலிகாப்டரோ பறக்கக்கூடாது. தாஜ்மஹால் 400 வருஷம் பழைய பில்டிங்கு, அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபிளைட் இல்ல ஹெலிகாப்டரோட ஹெவி சவுண்ட்ஸ் இந்த பளிங்கு கற்களை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. அப்புறமா தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய 10,400 சதுர கிலோமீட்டர் ஏரியாவை தாஜ் ட்ரபீசியன் ஜோன் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த பரப்பளவுக்கு எந்தவித தொழிற்சாலை புகையோ அல்லது நிலக்கரி புகையோ வரக்கூடாதுங்க. மீறி வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி மேல ரொம்பவே சிவியராகவும் ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்க யாரும் தாஜ்மஹாலுக்கு போனீங்க அப்படின்னா உங்க ட்ரோன்ஸை அங்க பறக்க விட்டாதீங்க. ஏன்னா ட்ரோன்ஸ் விடுறதுக்குமே அங்க கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் போக தாஜ்மஹாலை சுற்றி 500 மீட்டர் ஏரியாவுக்கு பெட்ரோல் டீசல் வண்டிகளையுமே அலோவ் பண்றது இல்லைங்க. தாஜ்மஹால்னாலே ஸ்பெஷல் தான். அதுல ஒரு ஸ்பெஷல் தான் தாஜ்மஹாலோட சமச்சீர் நிலை. இது தாஜ்மஹாலுக்கு மட்டும் இல்லாம முகலாயர்களுடைய கட்டிடக்கலைக்குமே ஒரு சிக்னேச்சர்னு சொல்லலாம். தாஜ்மஹாலை 2ஆ பிரிச்சு லெஃப்ட் ரைட்னு எந்த சைடு பார்த்தாலும் ஒரே மாதிரியான அமைப்புல தான் கட்டப்பட்டிருக்கும். இதுல வித்தியாசமா தெரிகிறது என்னன்னா மும்தாஜ் ஷாஜஹானோட கல்லறைகள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் மும்தாஜோட கல்லறையானது தாஜ்மஹாலோட சென்டர்ல வச்சுட்டாங்க. அதுக்கு அப்புறமா தான் ஷாஜஹானோட கல்லறை வைக்கப்பட்டதால இந்த ஒரு இடத்துல மட்டும் தாஜ்மஹாலோட சமச்சீர் தன்மைங்கிறது உடையுது. தாஜ்மஹால் பத்தி மக்கள் அதிகமா பேசப்படுற ரூமர்ஸ்ல இந்த கருப்பு தாஜ்மஹாலும் ஒண்ணு. ஆக்ரா ஒரு பிரெஞ்சு பயணி யமுனை ஆற்றுக்கு அந்த பக்கம் கிடக்கிற கற்களை பார்த்து அதுல அவரோட கற்பனையையும் சேர்த்து ஷாஜஹான் கருப்பு தாஜ்மஹால் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாரு. அதுவும் தாஜ்மஹால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட்டுறதுக்கு பிளான் பண்ணாரு அப்படின்னும், தாஜ்மஹால் கட்டுறதுக்கே நிறைய செலவு பண்ணதால கருப்பு தாஜ்மஹால்னு ஒண்ணு கட்டுறதுக்கு ஷாஜஹானால பணம் ஒதுக்க முடியல அப்படின்னும் ஒரு டாக்குமெண்ட்ரி எழுதிட்டாருங்க. அது அப்படியே காட்டு தீ மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. ஸோ இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட கற்பனை தானே தவிர உண்மையான விஷயம் இல்லை. தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பார்த்த அந்த கற்கள் காஸ்ட்லியான கருப்பு பளிங்கு கற்கள் இல்ல, அது ஆத்தோரமாவே இருக்கிறதுனால பாசி பிடிச்சி அழுக்காயி போன நார்மலான வெள்ளை பளிங்கு கற்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம தாஜ்மஹால்ல பார்க்கக்கூடிய ஷாஜஹான் மும்தாஜோட கல்லறைகள் வெறும் கல்லறைகள் தாங்க. அதாவது கல்லறை மாதிரியான ஒரு செட்டப் தான். உடல்கள் இருக்கக்கூடிய ஒரிஜினல் கல்லறைகளை தாஜ்மஹாலோட சென்டர்ல லோயர் பேஸ்மெண்ட்ல தான் வச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களோட முறைப்படி கல்லறைகள் ஆடம்பரமா இருக்கக்கூடாது. அதுக்காகவே கல்லறைகள் மாதிரியான ஒரு செட்டப்பை மேல வச்சுட்டு ஒரிஜினல் கல்லறைகளை கீழே வச்சிருக்காங்க. மன்னர் ஷாஜஹானோட நினைவு நாளப்ப செய்யப்படுற உஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு புனித சடங்குக்காக மட்டும்தான் இந்த கல்லறைகளை பார்க்கறதுக்கு பொதுமக்களை அலோவ் பண்றாங்க. அந்த 3 நாட்களுக்குமே தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க வர டூரிஸ்டுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாதுங்க. தாஜ்மஹால்ல நம்ம பார்க்குற இந்த டூம் இருக்குல்ல, இது மட்டுமே 35 மீட்டருங்க, அதாவது 115 அடி. இது பார்க்கறதுக்கு ஒரே டூம் மாதிரி தெரிஞ்சாலும்
இது ரெட்டை மகுடம் அப்படின்ற தொழில்நுட்பத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. வெளிப்பக்கம் நாம பாக்குறோம்ல, இந்த டூம் ஒரு தனி பீஸுங்க. அதுபோக உட்புறத்துல இருந்து பாக்குறதுக்கு அது வேற டூம் கட்டியிருக்காங்க தனியாவே. கட்டிடத்தோட எடையை சமன்படுத்துறதுக்காகவும் உட்புறத்துல இருந்து பாக்குறதுக்கு அதிக உயரம் இல்லாம மக்களுக்கு அழகா தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறமா இந்த டூமுக்கு மேல இருக்கிற இந்த கலசம், இது பாக்குறதுக்கு என்னதான் சின்னதா தெரிஞ்சாலும் இதோட உயரம் மட்டுமே 9 அடிங்க, அதாவது 3 மீட்டர். ஷாஜஹானோட காலகட்டத்துல இது சுத்தமான தங்கத்தால தான் செய்யப்பட்டிருக்கு. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த தங்க கலசம் திருடப்பட்டு இப்ப நாம பாக்குற பித்தளை கலசத்தை வச்சிருக்காங்க. இந்த கலசம் மட்டும் இல்லாம பல விலை உயர்ந்த பொருட்களுமே ஆங்கிலேய ஆட்சி காலத்தின் போது திருடப்பட்டிருக்குங்க. இந்த கலசத்தோட உச்சியில ஒரு பிறை நிலவு இருக்கும். அந்த பிறை நிலவோட இரு முனைகளுமே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த பிறை நிலவோட அடையாளத்துக்கு கீழவே திரிசூலம் போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும். இதனாலேயே தாஜ்மஹாலை இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சங்கமம்னு சொல்றாங்க. தாஜ்மஹாலோட பிரதான நுழைவாயிலுக்கு முன்னாடியே தரைப்பகுதியில இந்த கலசத்தோட வடிவம் பதிக்கப்பட்டிருக்கும். 16ஆம் நூற்றாண்டுலயே இதை கட்டினவங்க எந்த இயந்திரமுமே இல்லாம இந்த கலசத்தோட உண்மையான அளவை மக்கள் தரையில இருந்தே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதோட நிழல் போன்ற ஒரு வரைபடத்தை இந்த தரைப்பகுதியில வரைஞ்சிருக்காங்க. தாஜ்மஹால் விற்கப்பட்டதான்னு கேட்டா ஆமாங்க, விற்கப்பட்டது. இது வரலாறுல நடந்த ஒரு காமெடியான உண்மைதான். நட்வர்லால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கைத்தேர்ந்த திருடர் தான் இதை பண்ணியிருக்காரு. போலியான கையெழுத்து போடுறதையும் பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை விற்கிறது தான் இவரோட வேலை. அப்படிதான் தாஜ்மஹாலை பார்க்க வர டூரிஸ்ட கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி நடிச்சு 3 முறை தாஜ்மஹாலை வித்திருக்காரு. இவர் தாஜ்மஹால் மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டிடத்தையுமே வித்திருக்காரு. என்னதான் இவர் திருடனா இருந்தாலும் அவரோட சொந்த ஊர் மக்கள் இவரை ஹீரோவா தான் பாக்குறாங்க. ஏன்னா இவர் திருடின பணத்துல நிறையவே அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி பண்றாருங்க. அதனால அந்த ஊர் மக்கள் அவருக்கு அங்க சிலையும் வச்சிருக்காங்க. தாஜ்மஹால் பத்தி எவ்வளவோ சிறப்பான உண்மைகள் இருந்தாலும் பல பொய்யான தகவல்களுமே மக்கள் மத்தியில உண்மைன்னு நம்பப்படுதுங்க. அதுல ஒண்ணுதான் ரகசிய அறைன்னு சொல்லப்படுற தாஜ்மஹாலோட பேஸ்மெண்ட் ஏரியா. இந்த விவகாரம் சர்ச்சையானப்போ இந்திய ஏஎஸ்ஐ அமைப்பு உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அதன்படி இந்த அறைகள்ல எந்த சிலைகளோ அல்லது இந்து மதத்தை அடையாளப்படுத்துற விதமா எந்த பொருளோ இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்கான புகைப்படங்களையுமே வெளியிடுறாங்க. அப்புறம் ஏன் இந்த அறைகளை பூட்டியே வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சில அறிவியல் காரணங்களையுமே சொல்றாங்க. தாஜ்மஹால் மாதிரியான பழைய கட்டிடத்தோட அடித்தளத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்தா அங்க ஈரப்பதம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு காரணமா கட்டிடத்தோட உறுதித்தன்மைங்கிறது பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இதோட பேஸ்மெண்ட்ல எபோனின்னு சொல்லப்படுற கருங்காலி மரக்கட்டைகளை தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த அறைகள் மூடி இருக்கிறது தான் இந்த அஸ்திவாரத்துக்குமே நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்க தாஜ்மஹாலோட அந்த ஒரிஜினல் நேம் என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? தெரியலன்னா வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ரவுசா இ முனவரா, இது தாங்க தாஜ்மஹாலோட அபிஷியல் நேம். முகலாயர்களோட அரசவை ஆவணங்கள் எல்லாத்துலயுமே இந்த பேரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மும்தாஜ் மஹால்னு சொல்லப்பட்டு காலப்போக்கில் எல்லாராலையும் தாஜ்மஹால்னு சொல்லப்படுது. இந்த ரவுசா இ முனவராக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அரபு மொழியில ரவுசா அப்படின்னா தோட்டம் அல்லது கல்லறை மாடம்னோ, முனவரா அப்படின்றதுக்கு பிரகாசமான அப்படின்றதும் அர்த்தம். டோட்டலா பிரகாசமான கல்லறை தோட்டம் இல்லைன்னா பிரகாசமான கல்லறை மாடம் அப்படின்றது தான் தாஜ்மஹாலோட அர்த்தம். அவ்வளோதாங்க. தாஜ்மஹால் பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது. அதில் நாம் பார்த்தது ஒன் ஆஃப் பார்ட்டு தான். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் அமேசிங்கான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் see you soon. Bye bye from Vivek.